லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கோவை அரசு மருத்துவமனையில் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி அப்துல் கலாம் பிறந்த நாளில் முழுமையான தாய்ப்பால் மேலாண்மை மையம் உருவாக்கப்பட்டது. ஆண்டுதோறும் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. அதற்காக இந்த ஆண்டு அரசு மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் நலப்பிரிவு சார்பில் தாய்ப்பால் ஊட்டுதல் வளங்குன்றா வாழ்க்கையின் ஆரம்பம், தாய்ப்பால் ஊட்ட ஆதரவளிக்கும் அமைப்புகளை பலப்படுத்துவோம் என்கிற தலைப்பில் ஒரு வாரம் நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நர்சிங் கல்லூரி மாணவர்கள் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகின்றனர். கடந்த 2025, 2026ஆம் ஆண்டு மட்டும் அரசு மருத்துவமனை தாய்ப்பால் மையத்தில் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் உதவியுடன் 5676 பெண்களிடமிருந்து 1605 லிட்டர் தாய்ப்பால் சேகரிக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக 11250 பச்சிளம் குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். 2015ஆம் ஆண்டு 408 தாய்மார்களிடமிருந்து 334 லிட்டர் சேகரிக்கப்பட்டு 172 குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு 578 தாய்மார்களிடமிருந்து 769 லிட்டர் சேகரிக்கப்பட்டு 569 குழந்தைகள் பயனடைந்தனர். மேலும் மக்களிடையே அதிகம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் வாயிலாகவும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகரிப்பு தேவைப்பட்டதாலும் கோவை அரசு மருத்துவமனையில் தாய்ப்பால்கள் கொடுப்பவர்கள் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு 1605 லிட்டர் தாய்ப்பால் சேகரித்ததன் மூலம் தென்னிந்திய அளவில் தாய்ப்பால் சேகரிப்பில் கோவை அரசு மருத்துவமனை முன்னோடியாக இருப்பதாக அரசு பச்சிளம் குழந்தைகள் டாக்டர்கள் தெரிவித்தனர். இந்த உலக தாய்ப்பால் வாரம் இந்த ஆகஸ்ட் வாரம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடுறோம். அதை பற்றின சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ எடுத்து சொல்ல வந்திருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்னன்னா ஸ்ட்ரென்தன் வாட் இட் ஒர்க்ஸ். பிரஸ்ட் ஃபீடிங்கை யார் யாரெல்லாம் எந்தெந்த இயக்கங்கள் மூலிமா இதை வலுப்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம வலுப்படுத்துவோம். இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அதை சொல்கிற இயக்கங்களை நம்ம ஆதரவளிப்போம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட தீமு. இப்போ இதை வலியுறுத்துற வகையில இப்போ எங்ககிட்ட கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தாய்ப்பால் வங்கி இருக்கு. இது 2015 செயல்பட்டுட்டு வருது. இப்போ ஒவ்வொரு வருஷமும் மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 150 லிட்டர் தாய்ப்பால் சேகரிக்கிறோம். வருஷம் ஒரு 1600 500 to 600 லிட்டர் வரும். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1600 லிட்டர். இந்த வருஷம் இது வரைக்கும் ஒரு 900 லிட்டர் பக்கம் நாங்கள் சேகரிச்சிருக்கோம். வருஷம் இது அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஏன்னா எங்களுக்கு அட்மிட் ஆகிற புறமாச குழந்தைகளோட விகிதமும் அதிகமாகறதுனால அதோட தேவை நிறைய இருக்கு. இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு தாய்ப்பால் வங்கியில நிறைய பால் கிடைக்கிறதுனால எங்களால் இந்த எடை குறைவுள்ள 1 கிலோ கம்மியாக இருக்கிற குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ரைட். இப்போ இந்த தாய்ப்பால் வங்கி மூலிமா நாங்கள் இப்போ நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்க மூலிமா இங்கே கலெக்ட் பண்ணி நாங்கள் இது என்ன பண்ணுறோம், முறையான முறையில் ரொம்ப பாஸ்டரைசேஷன் சொல்லுவோம், சுத்தகரிப்பு. அதை 62 டிகிரி செல்சியஸில் அதை சூடு பண்ணி இமீடியட்டாக கூல் பண்ணி அதில் பாக்டீரியா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு தாய்கிட்டையும் இப்போ ஒரு தாய்க்கு அவங்க தாய்ப்பால் தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தது போக அதிக அளவில் இருக்கிற அந்த தாய்ப்பாலை அதை ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தாயும் சேகரித்து கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் ஒரு பூல் பண்ணி பதப்படுத்தி அதுக்கப்புறம் பாக்டீரியா கவுண்ட் பார்த்துட்டு தான் என்ஷூர் பண்ணிட்டு தான் ஒரு வேற குறமாச குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா டெய்லியும் நடக்குது. இப்போ சில பேர் வாரத்துக்கு சேகரித்து அதை ஃப்ரோஸ் பண்ணி, ஃப்ரோஸ்னா அந்த -0 டிகிரி செல்சியஸ் -20 டிகிரி செல்சியஸில் வச்சு ஃப்ரோஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை இப்போ நம்ம ஒவ்வொரு மதருக்கும் ஒவ்வொரு டைமும் கலெக்ட் பண்ணது தனியாக பாக்டீரியா இது பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. அதனால நாங்கள் பூல் பண்ணி ஒரு இன்றைய தேவை ஒரு 5 லிட்டர் தேவைப்படுது, இத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த 5 லிட்டரை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ எங்களோட பணின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா லெவலில் அதிகப்படியாக இப்போ கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த தாய்ப்பால் வங்கிங்கிறது இது எங்களோட சேகரிப்பு விகிதம் ரொம்ப மற்ற மருத்துவமனைகளை விட எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அதிகங்க.
அதனால தான் இந்த ரொம்ப வெரி லோ பர்த் வெயிட்ல தமிழ்நாட்டில் எங்களால் இந்த குழந்தைங்கள் எல்லாம் காப்பாத்துறதுல நாங்கள் ஃபர்ஸ்டா ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கோம். தாய்ப்பால் பத்தலைங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 90% தாய்மார்களுக்கு அதுதான் பிரச்சனை. பத்தலை அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 3 நாள் ஒரு தாய்க்கு சுரக்கிற பாலே ஒரு ரொம்ப மில்லி எம்எல் கணக்கு தான். ஒரு தாய்க்கு 20 மில்லி 30 மில்லி தான் சுரக்கும். நம்ம ஒரு 5வது 7வது நாளுக்கு அப்புறம் தான் ஒரு தாய்க்கு மார்பகம் ரொம்ப கணக்கும், நிறைய பால் சுரக்கும். அதை புரிஞ்சுக்கணும். எடுத்த நாள் சீம்பாலுங்கிறது அளவு ரொம்ப கம்மியாக தான் வரும். அதை புரிஞ்சிக்காம எனக்கு நிறைய வரமாட்டேங்குது, கொட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் காரணம் ஒழிஞ்சு வேற 99 இல்லைங்க, 100% குழந்தைய ஈண்டெடுத்த தாய்க்கு பால் வருங்க. இட்ஸ் ஆல் அந்த தாயோட மைண்ட்ல தான் இருக்கு. அந்த தாய் நினைச்சா கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த பால் சுரப்பிங்கிறது பிட்யூட்டில இருந்து வர்ற அந்த இதுதான். அப்போ அந்த தாய் நினைச்சா கண்டிப்பா நடக்கும். ஒண்ணு நச்சுக்கூடிய கொஞ்ச நாள் சுமந்திருக்கணும், அது வெளியேறி இருக்கணும். வெளியேறி இருந்து அந்த மதர் நினைச்சா போதும், பால் கண்டிப்பா சுரக்கும். ஒவ்வொரு வருடமும் வேர்ல்டு அலையன்ஸ் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் பாபா வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் வீக்காக கொண்டாடுறோம். கொண்டாடுறோங்கிறத விட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற வீக்காக அது இருக்கணும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு இதுலும் இல்லாமல் நம்ம ஹியூமன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் கொடுங்கன்னு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டார்கெட் 2030 70% பேர் வந்து பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஹவரில் பிரஸ்ட் ஃபீடிங் இனிஷியேட் பண்ணணும். 6 மாதம் கண்டினியூஸாக பிரஸ்ட் ஃபீடிங் தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ இந்தியாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5வது சர்வேல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்தியாவில் வந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களின் சதவீதம் வந்து 63.7% இருக்குது. இது கண்டிப்பாக போன வருடத்தை விட அதிகமாக இருக்குது. இந்த சர்வே எடுத்தது வந்து 2019-21 தான் இந்த சர்வே எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முந்தின சர்வே இப்போ 2016 எடுத்ததை விட 10%, 12% வந்து 6 மாதம் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்குது. ஆனால் வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவில் 89% பிரசவங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது. ஆனால் முதல் 1 மணி நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிற தாய்மார்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 41.6%, 50% குறைவாக இருக்குது. ஸோ இதில் வந்து எங்கன்னா அந்த தாய்மார்கள் ஏன் ஆரம்பிக்க முடியல அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஹெல்த் கேர் ஒர்க்கராக டாக்டர்ஸ், நர்சஸ்ஸு நம்ம எல்லாம் வந்து கண்டிப்பாக பொறுப்பு எடுத்து 89% பிறக்கிற குழந்தைகளில் சிக்காக பிறக்கிற குழந்தைகள், தீவிர சிகிச்சைக்கு அனுப்புகிற குழந்தைகளை தவிர மீதி எல்லாருக்குமே முதல் 1 மணி நேரத்தில் தாய்ப்பால் ஆரம்பிச்சிட்டாலே தாய்ப்பால் ஊட்டும் சதவீதத்தை கண்டிப்பாக நம்ம உயர்த்தலாம்.